லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் தயாரிப்பில் ரஜினிகாந்த் நடிப்பில் டிஜே ஞானவேல் இயக்கத்தில் வேட்டையன் அக்டோபர் 10 முதல். ஈரோடு மாவட்டம் அம்மாப்பேட்டை காவல் நிலையத்தில் காவலராக பணிபுரிந்த செல்வகுமார் என்பவர் தனது அறையில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டதை அடுத்து அவரது உறவினர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் சதாசிவம். வணக்கம் சதாசிவம், விவரம். வணக்கம் தர்ஷினி. ஈரோடு மாவட்டம் அம்மாப்பேட்டை காவல் நிலையத்தில் காவலராக பணிபுரிந்து வருபவர் செல்வகுமார், வயது 34. இவர் கடந்த வாரம் அம்மாப்பேட்டை அடுத்துள்ள சின்னப்பள்ளம் என்ற இடத்தில் காவல் சோதனை சாவடியில் வாகன சோதனையின் போது குடிபோதையில் இருந்ததாகவும் வாகன ஓட்டுநர்களிடம் பணம் கேட்டதாகவும் கூறி சில ஓட்டுநர்கள் செல்வகுமாரிடம் வாக்குவாதம் செய்து தொடர்பாக வீடியோ பதிவு செய்து சமூக வலைதளங்களில் பதிவிட்டனர். இதனை அடுத்து போலீசார் துறை ரீதியான நடவடிக்கையாக செல்வகுமாருக்கு பணியிடை நீக்கம் செய்யப்பட்டார். இந்நிலையில் இன்று காலை செல்வகுமார் அம்மாப்பேட்டையில் உள்ள தனது வீட்டில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். இதனையடுத்து செல்வகுமாரின் உறவினர்களும் அப்பகுதி பொதுமக்களும் பணியில் இருந்த காவலரிடம் தகராறு செய்து வீடியோ பதிவு செய்து இணையத்தில் பதிவிட்ட நபர்களை கைது செய்ய வேண்டும் என கூறி 100க்கும் மேற்பட்டோர் ஈரோடு மேட்டூர் மெயின் ரோட்டில் அம்மாப்பேட்டை காவல் நிலையம் அருகே சாலை மறியலில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனால் கடந்த 3 மணி நேரமாக போக்குவரத்து பாதிப்புக்கு உள்ளாகிறது. தர்ஷினி, விவரங்களுக்கு நன்றி சதாசிவம். லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் தயாரிப்பில் ரஜினிகாந்த் நடிப்பில் டிஜே ஞானவேல் இயக்கத்தில் வேட்டையன் அக்டோபர் 10 முதல். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.